வர்ஷிப் லீடரை கடிஞ்சு கொண்டு பேசுற, டான்ஸ் ஆடுறத நிறுத்துற. இதோட சும்மா அங்க இருக்கிற வாலிப பொண்ணையும் தாயும் தகப்பனையும் கிளவியையும் ஆட வச்சுக்கிட்டு மேடையில ஷூ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படின்னு உன்னை படைச்சவரால எல்லாமே செஞ்சிருக்க முடியும். நீ அற்பமானவன். சுவிசேஷ பாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்காத வரைக்கும் இந்த தேசம் எழுப்புதலை காணாது. நான் மறுபடியும் சொல்லுறேன், கான்செப்ட் என்று சொல்லி அந்த இடத்துல ஆடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் விபச்சாரிகளே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் இந்த உலகத்திற்கு, இந்த சுவிசேஷ உலகத்திற்கு, சபையினருக்கு எழுதியிருக்கிற கடிதம். ஏன் சங்கீதக்காரன் உம்முடைய வேத வசனம் எனக்கு இல்லாவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் மரித்து போயிருப்பேன் என்று சொன்னா, சங்கீதக்காரனாலே அர்த்தம் என்னங்க? பாட்டு பாடுறவன் தானுங்க அர்த்தம். அப்படிதானங்க? சங்கீதக்காரனாலே பாட்டு பாடுறவன் அர்த்தம். பாட்டு பாடுறவன் ஏன் வேத வசனத்தை குறிப்பிட்டு சொல்றான்? உம்முடைய மியூசிக் மட்டும் எனக்கு இராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் மரித்து போயிருப்பேன் சொல்லியிருக்கலாமா? நிறைய பேர்கிட்ட, பெண்கள் கிட்ட குறிப்பா நான் பேசும் பொழுது அவங்க சொல்லுகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நான் துக்கமா இருக்கும் பொழுது பாட்டு போட்டு கேட்டிருப்போம் பாஸ்டர். நான் துக்கமா இருக்கும்போது மியூசிக் கேட்கிற பழக்கம் இருக்கு பாஸ்டர். கொஞ்ச நேரம் துக்கமா இருந்தேன்னா மியூசிக் கேட்டேன்னா அப்படியே எனக்கு ஆறுதல் வந்துருதுன்னு சொல்றாங்க. அது ஆறுதல் வரல, நீ அறியாமையில இருக்க என்பதை நீ தெரிந்து கொள்ளேன் சகோதரி. நீ அறியாமையில இருக்க. அந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு சுவிசேஷம் பேசுகிற இடத்துல ஜனங்களை காணோம். பாட்டு பாடி குத்தாட்டம் போடுற இடத்துல ஜனங்கள் கூடி நின்று கொண்டு இருக்கிறாங்க. சுவிசேஷம் பேசுகிற இடத்துல ஆத்துமாக்கள் காணோம். அங்க டும் டும் டும்னு அடிக்கிற இடத்துல, நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து பட்டாம்பூச்சியை பறக்க வைக்கிற இடத்துல குதிச்சு பொண்ணும் பிள்ளையும், யாரு வாலிபன் யாரு வாலிப பெண், வாலிப மகள் யாரு வயசானதுன்னே தெரியாம எல்லாரும் கூட கூத்தடிச்சிட்டு இருக்கிற இடத்துல நீ என்ன செய்யற? ஆறுதலை தேடிட்டு இருக்க. அந்த கூட்டத்துக்கு போய் கொஞ்ச நேரம் துதி ஆராதனை பண்ணா எனக்குள்ள ஆறுதல் வந்துருதுன்னு நினைக்கிற அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் சங்கீதக்காரனுக்கு தெரியாதா? அவனுக்குள்ள இருக்கிற அந்த மியூசிக் சென்ஸ் இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்படாதது. பிசாசுக்கு அடுத்து இந்த உலகத்துல பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் இசையாக படைக்கப்பட்டவன். இந்த உலகத்திலேயே பரலோகத்துல இசையாக படைத்தவர். அந்த இசையாக படைக்கப்பட்ட கேருபு தான் ஆண்டவரை ஆராதித்துட்டு கொண்டு இருக்கும் பொழுது கூட சுத்தி இருந்தவங்க நிறைய ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க. தேவதூதர்கள் உருவாகி வஞ்சிக்கப்பட்டோன்ன, நாம ஆராதிக்கும் பொழுது இவ்வளவு அபிஷேகம் கடந்து போய் நமக்கு ஃபாலோவர்ஸ் இவ்வளவு வராங்கன்னா, அந்த தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து அப்படியே தள்ளி விட்டு நாம அங்க போய் உட்கார்ந்துட்டானா இன்னும் எப்படி இருக்கும்ன்ற மேட்டிமை அவனுக்குள்ள வந்தது. அவன் ஒரு ஆராதனை வீரன்க. அவனுக்குள்ள இருந்த அந்த ஆராதனை மியூசிக் என்பதுதான் மேட்டிமையை உருவாக்கினது, கீழே பாதாளத்துக்கு தள்ளினது. புழுக்களே உன்னுடைய படுக்கை, பூச்சிகளே உன்னுடைய போர்வைன்னு எழுதப்பட்டிருக்கு. மேட்டிமையானவனுடைய வாழ்க்கை சூழ்ந்திருப்பது என்ன தெரியுமா? புழுக்கள் நிறைந்த படுக்கையும் பூச்சிகள் நிறைந்த போர்வையும் தான். அப்ப நீ யாரை தேடி போற? அறியாமையில சுவிசேஷத்தை தேடிட்டு போகாம, கஷ்டத்துல கண்ணீர்ல சுவிசேஷத்தை தேடிட்டு போகாம, உன்னுடைய வியாகுலத்துல நோயில சுவிசேஷத்தை தேடிட்டு போகாம, ஆறுதலுக்காக எங்க போயிட்டு இருக்க? நீ இப்போ பாட்டு பாடுகிற இடத்துல, ஆராதிச்சு குதிக்கிற இடத்துல. முற்காலத்துல சுவிசேஷம் பேசின ஊழியர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யாரா மாறி இருக்காங்க தெரியுமா? பாடகர்களாக மாறி இருக்காங்க. ஊழியர்கள் கிடையாது, they are performers.
சுவிசேஷகன் என்ற வார்த்தைக்கும் பெர்ஃபார்மர் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சுவிசேஷகன் தேவனுடைய இருதயத்தின் ஓசையை உன்னுடைய காதுகளுக்கு எடுத்து வந்து சேர்ப்பவன். பெர்ஃபார்மர் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வயிற்றையும் நிரப்ப தேவன் என்ற அந்த பெயரை தவறாக பயன்படுத்துபவன். கிறிஸ்தவம் என்ற பெயரை தவறாக பயன்படுத்துபவன். இதுதான் வித்தியாசம், தெரிஞ்சுக்குங்க நல்லா. சுவிசேஷகனுக்கும் பெர்ஃபார்மருக்கும் வித்தியாசம் இருக்கு. பெர்ஃபார்மர் can't be a disciple of God. பெர்ஃபார்ம் பண்றவன் என்னைக்குமே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. அவனுடைய வாயிலிருந்து ஒரு காலமும் ஆண்டவருடைய சுவிசேஷம் வராது. அப்படி வந்தாலும் அந்த வசனத்திற்கோ வார்த்தைக்கோ வல்லமை இருக்காது. அது செத்ததாய்த்தான் இருக்கும், இல்லையா? அப்படித்தானுங்க. நல்ல மரத்துல இருந்து, நல்ல மரமும் இந்த உலகத்துல இருக்கு, கெட்ட மரமும் இருக்கு, இருக்கா இல்லையா? மலட்டு விதைகளை உருவாக்குறது இருக்கு. நல்ல மரத்துல இருந்து வர்ற கனிதான், அந்த விதை தான் மறுபடியும் இன்னொரு ஒரு நல்ல மரத்தை கொடுக்கும், அப்படித்தானுங்க. கெட்ட மரம் மலட்டு மரத்துல இருந்து வர அந்த விதையும் கனியும் மறுபடி தரையில விழுந்தா மறுபடியும் என்னத்தை தான் உருவாக்கும்? ஒரு மலட்டு கனியை, மலட்டு விதையத்தான், மலட்டு செடியத்தை உருவாக்கும். இந்த நிலத்தை, தண்ணீரை நாசமாக்கும், கசப்பாக்கும். அதனாலதான் நம்ம ஊர்ல இருக்க வேலி செடியெல்லாம் என்ன செய்ய சொல்றாங்க? பிடுங்கி எரிங்க, மலட்டு செடி அது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு சுவிசேஷகனுடைய இவாஞ்சலிஸ்ட், performer is not equal to evangelist. Performer is not equal to missionary. Performer is not equal to pastor. Performer is not equal to apostle. Performer என்னைக்குமே ஒரு சுவிசேஷகனாய் இருக்க முடியாது, போதகனாய் இருக்க முடியாது, மிஷினரியா இருக்க முடியாது, அப்போஸ்தலனாய் வாழ முடியாது. அவன் என்னத்தான் தனக்கு மேல ஒரு அங்கேயே போட்டு கொண்டாலும் பெர்ஃபார்மர் should be a performer தான். அவன் மற்றவர்களை கவர முடியும், லட்சக்கணக்கானவர்களை ஈர்த்து கொள்ள முடியும். அவன் அந்த கூட்டத்திலேயே, அவன் நிற்கிற இடத்துல, உறங்குகிற இடத்துல, அவன் நடக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்ட முடியும். ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை தேவனுடைய பரிசுத்த வார்த்தையா இருக்காது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்காது. மலட்டு மரத்திலிருந்து மலட்டு விதைதான் புறப்படும். பெர்ஃபார்மர்ஸ் ஒரு மலட்டு விதை, ஒரு மலட்டு மரம். அவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நீ தேடாத, தேடுனா நீ விழுந்து போவ. இன்னைக்கு வாலிபனையும் வாலிப பிள்ளைகளையும் வஞ்சிக்கிற ஒரு கூட்டம், ஊழியனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பெர்ஃபார்மர்ஸா மாறி இப்ப இருக்கிற புதிய சந்ததிய நான் ஊழியன், என்னை தேடிவான்னு சொல்றதுல என்னன்னு கூப்பிடுறான்? ஐ எம் a performer, என்னை தேடிவான்னு சொல்றான். ஐ எம் a singer, என்னை தேடிவா. ஐ எம் a best worship leader, என்னை தேடிவான்னு சொல்றான். இசையவே படைத்த என் தேவனால் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு இசை என்னும் அந்த மகிமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? கேட்கிற கேள்விக்கு வர்ஷிப் லீடர் சொல்லி நாசமாக்கி கொண்டிருக்கிற கான்செப்ட் சொல்லி, ஆராதனைகள் மாத்திரம் என்று சொல்லி, குத்தாட்டம் போட்டு, குதியாட்டம் போட்டு, பாடல்கள் என்று சொல்லி, பேக்ரவுண்டு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டு இந்த ஜனங்களை நாசமாக்குகிற ஊழியர்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். கேள்வி என்ன தெரியுமா? இசையை படைத்தவர் தேவன். அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இசையை படைத்தவர் தேவனுடைய குமாரனுக்கு இசை என்னும் வல்லமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? அவர் வந்து எல்லா மலைகளிலும், எல்லா குன்றுகளிலும், எல்லா தேவாலயங்களிலும், எல்லா மேடுகளிலும், எல்லா அசுத்த ஆவி நிறைந்த இடங்களிலும், எல்லா விபச்சார ஸ்தலங்களிலும் போய் தேவனுடைய சத்தியத்தை பேசினாரா? குத்தாட்டம் போட்டு குதிச்சு கொண்டு இருந்தாரா?
அவருக்கு செஞ்சிருக்க முடியாதா? 12 சீஷர்களை பேக்ரவுண்ட்ல நிக்க வச்சு குரூப் டான்சர்ஸா மாத்தி இப்படி ஸ்டெப்பு போடுன்னு சொல்லி இவர் முன்னாடி 4 ஸ்டெப்பு போட்டு செம்மையா பாட்டு பாடி தம்புருவும் கிண்ணறத்தையும் தம்புருவும் கைத்தாளத்தையும் போட்டு அங்க இருக்கிறவங்கள வசீகரம் பண்ணி மாத்த முடியாதா? ஒன்றையனா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதே ஆண்டவர் படைச்ச இசைய வச்சுக்கிட்டு அரைக்குறையா கட்டிங் போட்டு பேண்ட போட்டுக்கிட்டு ஆடி 1,00,000த்தையும் கோடியையும் இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? முடியாதா? அப்புறம் ஏங்க நமக்கு வழிகாட்டியான பாதச்சுவடை விட்டு சென்ற இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், இந்த தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும், என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஏன் சுவிசேஷத்தை சொன்னாரு? சுவிசேஷ புஸ்தகத்துல ஆராய்ந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதன் பிரகாரமாய் வாழாதபடிக்கு அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, நான் இதை வர்ஷிப் லீடரை கடிஞ்சு கொண்டு பேசுறேன். டான்ஸ் ஆடுறத நிறுத்துற. இதோட சும்மா அங்க இருக்கிற வாலிப பொண்ணையும் தாயும் தகப்பனையும் கிளவியையும் ஆட வச்சுக்கிட்டு மேடையில ஷூ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படின்னு உன்னை விட உன்னை படைச்சவரால எல்லாமே செஞ்சிருக்க முடியும். நீ அற்பமானவன். சுவிசேஷ பாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்காத வரைக்கும் இந்த தேசம் எழுப்புதலை காணாது, பார்க்க முடியாது. உன்னுடைய ஆராதனை தேவன் மகிமைப்படும்படிக்காக இருக்கணும். நல்ல ட்ரம்ஸ் போட்டு ஆராதி, தப்பு கிடையாது. ஆனால் ஆராதனை மாத்திரமே நடத்துறீ, அதுதான் தப்பு. கான்செப்ட் சுவிசேஷம் எங்கயா காணோம்? ஒவ்வொரு சபையிலும் ஆராதனைக்கு 1 hour கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு 2 பாடல் ஜனங்கள் வர்ற வரைக்கும், இல்லைன்னா 3 பாடல். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணோம்னா ஆராதனை 45 நிமிஷம், மொத்தம் 1 hour. எதுக்கு போகுது? மொத்தமா ஆராதனை பாடலுக்கு மட்டுமே போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அறிவிப்பு, ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெஸ்டிமனி சொல்லிருக்கு. அதற்கப்புறம் 15-20 நிமிஷம் மாத்திரம் தாங்க சுவிசேஷம் பேச. வெறும் 15-20 நிமிடம் இயேசு கிறிஸ்து பேசின சுவிசேஷம் பேச, தேவன் நமக்கு கொடுத்த சுவிசேஷம் பேச, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளை பேச எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். இது அறியாமையா இல்லையா? ஏன் இப்படி மாறி இருக்குன்னா, இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொறுமை இல்லை, பொறுமை கிடையாது. சுவிசேஷத்தை கேட்க விரும்பல. அதனால என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்டர்டைன் ஆகிற இடத்துல போய் ஆண்டவரை தேடிக்கலான்னு போறாங்க. என்டர்டைன் பண்றதுக்குன்னு இன்னைக்கு சுவிசேஷத்தை பேசிட்டு இருந்த அப்பனுடைய புள்ள, ஊழியக்காரனுடைய புள்ள, லூசு நீ சுவிசேஷம் பேசுறதுனால தான் சபையில அங்கேயும் இங்கேயும் 10 பேர் உட்கார்ந்து இருக்கான். அடுத்த வாரம் 5ஆ மாறி 2ஆ மாறி 1ஆ மாறுது. இப்ப பாரு, குரூப் டான்சர்ஸ பின்னாடி நிக்க வச்சிரா. யாரு? அன்னைக்கு வரைக்கும் வேத வசனத்தையும் சண்டே ஸ்கூல்ல ஆண்டவருடைய சத்தியத்தையும் படிச்சுட்டு பசங்களை என்னவா மாத்துறான்? குரூப் டான்சர்ஸா மாத்திடுறான். இப்போ இவன் கையில ஒரு கிட்டாரையோ கீபோர்டையோ எடுத்துக்கிறான். எல்லா மூலையில இருந்து போக்கஸ் லைட்டை போட்டுறான். முன்னாடி புகை. ஏன்? முன்னாடி இருக்கிறவன் மூஞ்சி தெரிஞ்சுன்னா காரி துப்பிடுவோம். அவ்வளவு கேவலமா இருக்கிறதுனால மூஞ்சி தெரியக்கூடாது, புகைய போட்டுறான். யாரு என்ன செய்யறான்றது தெரியக்கூடாது. ஆனா எது மட்டும் தெரியும் தெரியுமா? இந்த மேடையில இருந்து வெளிப்பட்டு போகிற அந்த அந்த உற்சாகம் மட்டும்தான் போய் சேரணும். முன்னாடி இருக்கவனுக்கு மேடையில இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தெரியக்கூடாது. புகைய போட்டு அவனுடைய காதுக்குள்ள இந்த இசைய உள்ள
நுழைச்சுது. அவனுடைய இருதயம் நிரம்பி இப்ப என்ன தெரியுமா செய்வான்? குதிக்க ஆரம்பிச்சிருவான். கூட்டம் எப்படி வழிஞ்சு நிரம்புன்றதுப்பா. சுவிசேஷம் பேசுகிற இடத்துல ஊழியக்காரர்கள் காணிக்கைக்காக பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் குத்தாட்டம் குதியாட்டம் போடுகிற இடத்துல அந்த கான்செர்ட்டுக்கு 2000, 5000, 10,000 நீ கொடுத்துட்டு அங்க போய் விபச்சாரி போல வாழ்ந்துட்டு இருக்க. விபச்சாரிகளை போல நீ நடனம் ஆடுற. நான் மறுபடியும் சொல்லுறேன், கான்செப்ட் என்று சொல்லி அந்த இடத்துல ஆடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் விபச்சாரிகளே. நீ விபச்சாரம் செய்தது மனுஷனோட கிடையாது. நீ விபச்சாரம் செய்தது என்ன தெரியுமா? தேவ ஆவியானவரை நீ மறுதலித்து பிசாசோடு நீ செய்த விபச்சாரம். உன் காதுகளை விபச்சாரத்துக்கு நீ அனுமதித்தாய். உன்னுடைய கண்களை விபச்சாரத்துக்கு அனுமதித்தாய். உன்னுடைய இருதயத்தை விபச்சாரத்துக்கு அனுமதித்தாய். உன்னுடைய சரீரத்தை விபச்சாரத்துக்கு அனுமதித்தாய். உன்னுடைய ஊழியக்கார தகப்பனுடைய பரிசுத்தமான ஊழியத்தை விபச்சார ஸ்தலமாய் நீ மாற்றினாய். எத்தனை பேர் ஊழியக்கார உண்மையா போன ஜெனரேஷன்ல சுவிசேஷத்தை சொல்லி உபவாசம் இருந்து முழங்கால் படிட்டு தேய தேய நோய் வந்து, சுகர் வந்து, பிபி வந்து, ஆனாலும் என் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய உதவாக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை என்று நினைச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க? கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை. கூட்டம் இல்லைன்னா ஊழியன்ற மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்திருக்க கூட்டம் 1000, எனக்கு 2000 வரணும், இல்லைன்னா மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. என் அருமை சகோதரனே, வர்ஷிப் லீடர்ஸ் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை என்னுடைய வார்த்தை கடினமா காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரமாய் பிசாசானவன் உன்னை வஞ்சித்து கொண்டு இருக்கான். நீ புத்தீன மனுஷனாய் இருக்கிறாய். நீ புத்தீன மனுஷனாய் மாறிக்கொண்டு வர, புத்தீன மனுஷனுக்கு அவருடைய அறியாமையை என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? அவனுடைய அறியாமையை அடக்கணும். அடக்கணும்னா இப்படிதான் பேசணும். உன்னை காயப்படுத்த அல்ல, நான் வசனத்தை தான் காட்டி கொடுத்து பேசுறேன். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையோ, உன்னுடைய மனைவியையோ, கணவனையோ, பிள்ளையையோ பேசுவது கிடையாது. பேசுறனா அடக்கணும்னு சொன்னோன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க கோபமா பேசி, கத்தி பேசி, தனிப்பட்ட ஊழியனை, அவருடைய குடும்பத்தை தவறா பேசி அதன் மூலியமா கடிஞ்சு பேசுறாங்களாமா. அது தவறு, அது தவறு, அது தவறு. நீ தனிப்பட்ட ஊழியனை, அவனுடைய குடும்பத்தை பேசுவது மகா பாவம். ஆனா ஒரு மனுஷனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனை வந்துட்டு கடிஞ்சு கொண்டு அவனுடைய அறியாமையை அடக்கணும். இல்லைன்னா அவன் போயிட்டே இருப்பான்.